ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாங்குவேஜ் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நாம் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஃபைல்ஸ் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகணுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இந்த லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் கூகுள் அக்கௌண்ட்லேயுமே லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கூகுள் டிரைவ் இல்லாட்டி ஸ்லைட்ஸ் அதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் இருக்குது. நான் வேறு ஏதாவது லாங்குவேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் லாங்குவேஜ்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னா இங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். இப்போதைக்கு நான் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நான் வந்து தமிழ் பார்த்திங்கன்னா எனக்கு அப் ஏரோ போட்டு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு தமிழ் வந்து மேலே போயிடும், இங்கிலீஷ் வந்து கீழே வந்துடும். ஸோ என்னோடய ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து தமிழ், செகண்டரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்ப்ரெட்ஷீட் போயிட்டு சேவ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த டேபை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு மொத்த லாங்குவேஜ் செட்டிங்ஸுமே வந்து தமிழில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபைல்ஸ், திருத்து, காட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு இப்போ எல்லாமே தமிழில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாகவே ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோட லாங்குவேஜை தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ பழையபடி இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா ஃபைல்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே தமிழ்ன்றதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு மறுபடியும் லாங்குவேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாங்குவேஜை ப்ரைமரியாக இங்கிலீஷ் வச்சுட்டோன்னா நமக்கு மொத்த லாங்குவேஜுமே மறுபடியும் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆகிரும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்க்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு மறுபடியும் லாங்குவேஜ் பழையபடி இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிரும். இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஃபார்மேட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சி ஃபார்மேட் வந்து யூரோப்பில் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ருப்பீஸில் இருந்தால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். பிகாஸ் நாம் வந்து இருக்கிறது இந்தியாவில் ருப்பீஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், யூரோப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைல்ஸில் போயிட்டு இங்கே செட்டிங்ஸே மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா லோக்கல் சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஜெர்மனி, யூகே வேறு ஏதாவது லோக்கலில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லோக்கலோ அந்த லோக்கலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியாவில் நான் தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ரீலோட்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ருப்பீஸில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ருப்பீஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த கரன்சி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்களா, கிடையாது. நமக்கு டோட்டல் நம்பர் ஃபார்மேட்ஸ் அண்ட் மற்ற எல்லா டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட் எல்லாமே நம்மளுக்கு இந்தியாவில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். இப்போ நான் ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ருப்பீஸ் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ருப்பீஸ் ஃபார்மேட் இங்கே வந்துடும். எனக்கு ருப்பீஸ் ஃபார்மேட் டெக்ஸ்ட்டில் வேணாம், எனக்கு வந்து சிம்பிளில் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மோர் ஃபார்மேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ருப்பீஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு ருப்பீஸ்ன்னு சொல்லி டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இருக்கிற ஒரு ருப்பீஸ் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்மளோட சிம்பிளில் ருப்பீஸ் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்பரோட ஃபார்மேட்டும் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்போ எனக்கு வந்து ருப்பீஸ்லேயும் இருக்கணும், டாலர்ஸ்லேயும் இருக்கணும். அது எப்படி நம்ம டைப் பண்ணுறது? எந்தெந்த நம்பரை வந்து உங்களுக்கு டாலர்ஸில் வேணுமோ அந்த நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் மோர் ஃபார்மேட்ஸ் போனீங்கன்னா கஸ்டம் கரன்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டாலர்ஸ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டாலர்ஸ் வேணுமோ அந்த டாலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டாலர்ஸில் சேஞ்ச் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோட லாங்குவேஜும் அதோட செட்டிங்ஸும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.